முதல் படி. இனி ஒவ்வொரு படியா ஏறி போனோம். இப்ப ஒரு விவசாயி கிட்ட இருந்துங்க நிலத்தை பிடுங்குவது ஒரு குழந்தையிடமிருந்து தாயை பிடுங்குவதற்கு சமம். கவனிக்கணும், தாய் கிட்ட இருந்து குழந்தையை பிடுங்குறது இல்ல. தாய்க்கு வேதனை தான் இன்னொரு குழந்தையை எடுத்துரும் ஆனா தாய். ஆனா ஒரு குழந்தை அம்மாவை தவறி விட்டா எப்படி, அந்த மாதிரி ஒரு விவசாயிகிட்ட இருந்து நிலத்தை பிடுங்குறது. இந்த உலகத்துல வந்த எல்லா பெரிய வன்முறைகளும் ஆரம்பமான முதல் வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா வளர்ச்சி தான் ஆரம்பிப்பாங்க, டெவலப்மெண்ட். அப்ப ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நோக்கி தான் நம்ம போகணும். நமக்கு விமான நிலையமும் வேண்டும், விவசாய நிலமும் வேண்டும். அதற்கான இந்த பயணத்துல சொன்னதை செய்தார் முதல் படிதான் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல வரக்கூடாது. அது ஒரு உறிஞ்சிடும். நான் சட்டமன்றத்தில் கூட பதிவு பண்ணேன். அங்க சுமார் 1000 ஆண்டுகளை தாண்டி இருக்கிற தொல்லியல் பொக்கிஷம் கம்பன் கால்வாய் இருக்கு. அங்கிருந்து தான் கடைமடை ஏரிகளுக்கு தண்ணீர் வரும். அப்படி தண்ணீர் வந்தாதான் பல்லாயிரக்கணக்கான பறவைகளும் புள்ளினங்களும் அங்க வந்து இனப்பெருக்கம் செய்துட்டு போகும். இது வந்து ஒரு தொல்லியல் மட்டும் கிடையாது, இது ஒரு சுற்றுச்சூழல் சங்கிலி. இவ்வளவும் தாண்டி 1000 நாட்களை தாண்டி அந்த மக்கள் போராடி இருக்கிறாங்க. சுத்தி பேரிகேட் போட்டு இந்தியாவுக்குள்ளார ஒரு இந்தியாவை வச்சிருந்தாங்க. ஆதார் கார்டு காட்டாம யாரும் உள்ள போக முடியாது, வெளில வர முடியாது. அப்படிப்பட்ட சூழல் இப்பொழுது மாறி இருக்கிறது. இப்போது எப்படி பறவைகள் கூட வந்து போகுது, மனிதர்கள் வந்து போகாத சூழல் மாறி இருக்கிறது. அந்த விவசாய பெருமக்கள் வந்து பச்சை துண்டை போட்டு ஐயாவை பார்த்து முதல்வர் பார்த்து நன்றி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அந்த விவசாயிகள் சார்பாக இது முதல் படி. இனி ஒவ்வொரு படியா ஏறி போனோம். இப்ப ஒரு விவசாயி கிட்ட இருந்துங்க நிலத்தை பிடுங்குவது ஒரு குழந்தையிடமிருந்து தாயை பிடுங்குவதற்கு சமம். கவனிக்கணும், தாய் கிட்ட இருந்து குழந்தையை பிடுங்குறது இல்ல. தாய்க்கு வேதனை தான் இன்னொரு குழந்தையை எடுத்துரும் ஆனா தாய். ஆனா ஒரு குழந்தை அம்மாவை தவறி விட்டா எப்படி, அந்த மாதிரி ஒரு விவசாயிகிட்ட இருந்து நிலத்தை பிடுங்குறது. இந்த உலகத்துல வந்த எல்லா பெரிய வன்முறைகளும் ஆரம்பமான முதல் வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா வளர்ச்சி தான் ஆரம்பிப்பாங்க, டெவலப்மெண்ட். அப்ப ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நோக்கி தான் நம்ம போகணும். நமக்கு விமான நிலையமும் வேண்டும், விவசாய நிலமும் வேண்டும். அதற்கான இந்த பயணத்துல சொன்னதை செய்தார் முதல் படிதான் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல வரக்கூடாது. அது ஒரு உறிஞ்சிடும். நான் சட்டமன்றத்தில் கூட பதிவு பண்ணேன். அங்க சுமார் 1000 ஆண்டுகளை தாண்டி இருக்கிற தொல்லியல் பொக்கிஷம் கம்பன் கால்வாய் இருக்கு. அங்கிருந்து தான் கடைமடை ஏரிகளுக்கு தண்ணீர் வரும். அப்படி தண்ணீர் வந்தாதான் பல்லாயிரக்கணக்கான பறவைகளும் புள்ளினங்களும் அங்க வந்து இனப்பெருக்கம் செய்துட்டு போகும். இது வந்து ஒரு தொல்லியல் மட்டும் கிடையாது, இது ஒரு சுற்றுச்சூழல் சங்கிலி. இவ்வளவும் தாண்டி 1000 நாட்களை தாண்டி அந்த மக்கள் போராடி இருக்கிறாங்க. சுத்தி பேரிகேட் போட்டு இந்தியாவுக்குள்ளார ஒரு இந்தியாவை வச்சிருந்தாங்க. ஆதார் கார்டு காட்டாம யாரும் உள்ள போக முடியாது, வெளில வர முடியாது. அப்படிப்பட்ட சூழல் இப்பொழுது மாறி இருக்கிறது. இப்போது எப்படி பறவைகள் கூட வந்து போகுது, மனிதர்கள் வந்து போகாத சூழல் மாறி இருக்கிறது. அந்த விவசாய பெருமக்கள் வந்து பச்சை துண்டை போட்டு ஐயாவை பார்த்து முதல்வர் பார்த்து நன்றி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அந்த விவசாயிகள் சார்பாக